3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. தன்னுடைய தலைமை தக்க வைத்துக் கொள்வதற்கு தனக்கு எதிரிகளே இல்லாமல் கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளே இல்லாமல் செய்வது அந்த போலீஸ் புத்தி அதை பயன்படுத்தினார். கட்சின்னு அப்படி இருக்கக்கூடாது, அனைவரையும் அரவணைச்சு போகணும். ஆனால் இப்போ போலீஸ் புத்தி கிரிமினல் புத்தி. 80 கோடி ரூபாய் சொத்தை 4 கோடி ரூபாய்க்கு வாங்கியது, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருடைய உதவி எல்லாம் நடந்ததை பாஜகவை சேர்ந்த மாரிதாசே போட்டு அடிக்கிறார். இப்போ அண்ணாமலை தனிமைப்படுத்தப்பட்டு இப்போ அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ரஜினியுடைய காலில் போய் விழுந்திருக்கார். பாஜகவை கெடுத்து விட்டார், தன்னை வளர்த்தி கொண்டான்னு குருமூர்த்தி சொல்றாரு, நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. தன்னை மட்டுமே வளர்த்தி கொண்டார், கட்சியை வளர்க்கல. தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாருமே ஊழல் பண்றது இல்லைங்க. ஊழலே இல்லாமல் மிக எளிமையாக வாழுகிற ஆட்கள் தான். குறைஞ்ச 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி தான் தேடி வச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு ஊழலால் லஞ்சமா? அண்ணாமலையே கடைசி வரைக்கும் எந்த பொறுப்புமே கொடுக்க மாட்டாங்களா, இப்படியே வச்சுக்கிட்டே அனுப்பிடுவாங்களா சார்? இல்லை, அண்ணாமலை பாஜக வெளியே போக சொல்றாங்க. இப்போ அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பாஜக மாநில முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு இடம் வாங்கியிருக்காரு. அந்த இடம் வாங்கினதுலேருந்து திமுகவை விமர்சிக்கிறது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வருது. இதில் உள்ள பாஜகவில் இருக்கவங்களே இந்த விஷயத்தை அவர் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சார். அது என்னதான் நடக்குது உள்ள? இல்லை, அவர் பாஜக தலைவரான பிறகு பாஜகவில் இருந்த அத்தனை நிர்வாகிகளையும் வெளியேற்றி விட்டார். கேடி ராகவனெல்லாம் நீங்கள் கேமரா கொண்டு எங்கே வச்சார்? ஆமாம். இப்படி காயத்ரி ரகுராம், கௌதமி, பல பேர், வானதி, பொன்னார் ராதாகிருஷ்ணன், முக்கியம் அதாவது பல பேர் கமலாலய பக்கம் வருவதை குறைத்து கொண்டார்கள். ஏன்? அவர்களுடைய அந்த புறத்தில் இங்கிருந்து கேமரா வைக்கப்பட்டது. இதுதான் பாஜக அலுவலகத்துக்கு வருவதற்கே போலீஸ்காரருடைய புத்தியை காமிச்சார். இது ஏன் சார் உள்ள இருக்கவங்களுக்கே இவர் பண்ணணும்? இவர் ஏன் உள்ள இருக்கவங்களுக்கே ஏன் பண்ணணும்? தன்னுடைய தலைமை தக்க வைத்துக் கொள்வதற்கு தனக்கு எதிரிகளே இல்லாமல் கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளே இல்லாமல் செய்வது அந்த போலீஸ் புத்தி அதை பயன்படுத்தினார். கட்சின்னு அப்படி இருக்கக்கூடாது, அனைவரையும் அரவணைச்சு போகணும். ஆனால் இப்போ போலீஸ் புத்தி கிரிமினல் புத்தி. போலீஸ் பார்க்குறவனை பூரா குற்றவாளியாக தான் பார்ப்பான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் குற்றவாளி, பெண் போனாலும் அவன் விசாரி. போலீஸ் புத்தி அப்படி தான், எதை சொன்னாலும் சந்தேகப்படுவான். அதுதான் அவர்களுடைய அந்த கடமையினுடைய உச்சகட்டம். அதுதான் அண்ணாமலையுடைய பாலிசி. அப்போ எல்லாமே வெளியிலேருந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காங்கன்றீங்களா? நீங்கள் இவரும் நடித்திருக்கார், அவர்களும் நடித்திருக்கார், 2 பேரும் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த 80 கோடி ரூபாய் சொத்துவானது 4.5 கோடி ரூபாய்க்கு சொத்தை குறைத்து வேலுமணி ஆதரவில் அந்த ஏரியாவில் அதிமுக கவுன்சிலர் சொத்து கொடுத்தது, பத்திரப்பதிவாளர் வீட்டுக்கே போய் பத்திரப்பதிவு செய்தது, 80 கோடி ரூபாய் சொத்தை 4 கோடி ரூபாய்க்கு வாங்கியது, திமுகவுடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருடைய உதவி எல்லாம் நடந்ததை பாஜகவை சேர்ந்த மாரிதாசே போட்டு அடிக்கிறார். யாரு? பாஜகவினுடைய மாரிதாஸ், பாஜகவை சேர்ந்த ஆடிட்டர் குருமூர்த்தி. இப்போ அண்ணாமலை தனிமைப்படுத்தப்பட்டு இப்போ அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ரஜினியுடைய காலில் போய் விழுந்திருக்கார். அமித்ஷா கைவிட்டார், PL சந்தோஷ் கைவிட்டார், மோடி எல்லாம் கைவிட்டாங்க. என்னைய நீங்கள் தான் என்னைய எப்படியாவது மோடிட்டு அமித்ஷாட்டை சொல்லி, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, உங்களுக்கு ரசிகர் கூட்டம் இருக்குது, நீங்கள் பாஜகவினுடைய முகம், சங்கி முகம், எப்படியாவது காப்பாற்றுங்க. யார்கிட்ட? ரஜினிகிட்ட போய் சரண்டர் இருக்கார் அண்ணாமலை. வேறு நாதியே இல்லை. திமுக வழக்கு போட்டுன திமுக தான் அடுத்து வரும். திமுக ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 ஃபைல்ஸ் 3 எல்லாம் சொன்ன அண்ணாமலை திமுகவிடம் சரண்டர் ஆக வைத்தவர் வழி இல்லை. 88 கோடி ரூபாய் சொத்து ஸ்டேட் விஜிலன்ஸே கேஸ் போட்டுருவான். ஆமாம், மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையை வழக்கு போட்டுருவான். எதுக்கே ரொம்ப கம்மியாக 80 கோடி ரூபாய் சொத்தை எதுக்கு 4.5 கோடிக்கு எப்படி பதிவு பண்ண? இதெல்லாம் தெரியாதா சார் அண்ணாமலை? எல்லாருக்கும் தெரியும். நீங்கள்
இதெல்லாம் பேசிக்கலாம் உடியா. ஓகே, இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், சைலண்ட் ஆயிடுறேன், அவ்வளோதான். ஒரு கொடுத்தல் வாங்கல் மாதிரி. அவ்வளோதான். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் இருந்தாலும் பயப்படுவான், அதிகாரம் மொழியில சரண்டர் ஆயிடுவான், ஏற்று பேசிகிட்டே இருப்பான். ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆச்சுன்னா, எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆச்சுன்னா மாலை இவமாலையாக தான் இருக்கும். இதான் தமிழ்நாட்டு அரசியல். இங்கே எதிரிகளே கிடையாது. கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு நிலம் வாங்கியிருக்கேன், கடன். ஆமாம், எல்லா இளைஞர்களுக்கு பூரா வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க பாரு. ஆர்கானிக்காக விளைய வச்சு மக்களுக்கு பூரா இலவசமாக கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் இப்போ சொல்கிற டைலாக் தானே. இந்த டைலாக்கெல்லாம் பல டைலாக்கை கேட்டாச்சு. அண்ணாமலை வர்றதுக்கு முந்தையே பல ஆயிரம் வருஷமாக டைலாக் கேட்டாச்சு. அண்ணாமலை வருவதற்கு 4 வருஷம் தான் அண்ணாமலை ட்ரைனிங் எடுத்து. 40 வருஷம் ஆன ஆள்லாம் இருக்காங்க, 70 வருஷம் ஆன ஆள்லாம் இருக்கான். பழந்துன்னு கொட்டை போட்ட காங்கிரஸை சேர்ந்த மூப்பனார் 20,000 ஏக்கரை வச்சுருக்கிறவங்களாம் இருக்கார். இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு இந்தியாவில் சாபக்கேடு. ஊழல் செய்கிறவன் தான் தலைவனாக வர முடியும். மக்கள் பணத்தை எவன் கொள்ளையடித்து திங்கிறானோ அவன் தான் தலைவனாக வர முடியும். இதெல்லாம் எழுதப்படாத விதி தமிழ்நாட்டில். இதனால் அது அண்ணாமலையும் அதே தான். ஓகே, அப்போ இதனால தான் வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் ஒரு கிளாஷ் வந்துச்சா? நீங்கள் அந்த மாதிரி ரேஞ்சு வேற, இவர் ரேஞ்சு வேறங்க. பாஜகவை கெடுத்து விட்டார், தன்னை வளர்த்தி கொண்டான்னு குருமூர்த்தி சொல்கிறாரு, நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. தன்னை மட்டுமே வளர்த்தி கொண்டார், கட்சியை வளர்க்கல. கட்சியை வளர்த்து தானும் வளர்ந்தா ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா தம்பி வளர்ச்சி. கை மட்டும் வீங்கிட்டே போச்சுன்னா அது நோய். இப்போ அண்ணாமலை கதை தான். தன்னை மட்டும் வளர்த்தி கொள்வார். பல புகாரை டெல்லிக்கு தட்டி விட்டு, நாக்பூருக்கு தட்டி விட்டு அவாள் இவாள் 2 பேரும் அண்ணாமலையை ஒழித்தார். அண்ணாமலை அவாள் இவாளை ஒழித்தார். இப்போ அவர்கள் காலம். எந்த பார்ப்பன கும்பலும் எங்கே வரக்கூடாது, கமலாலய பக்கம் எட்டியே பார்த்துடக்கூடாது. பண்ணாரா இல்லையா அண்ணாமலை? இப்போ சீசன் மாறுச்சு. மாங்காய் சீசன் மாங்காய் காலத்தில் தான் கிடைக்கும். பலாப்பழம் எல்லா காலத்துலையும் கிடைக்குமா? பலாப்பழ சீசனில் தான் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு பழம் கிடைக்கும். அது இயற்கையினுடைய விளையாட்டு. அதே போல் இப்போ அண்ணாமலை சீசன் முடிஞ்சு இப்போ யாருடைய சீசன்? நயினாருடைய சீசன். பின்னாடி இருந்து யார் கேட்குறா? கேடி ராகவன். பழைய பதவிக்கு வந்துட்டார் கேடி ராகவன். ஓகே, ஆமாம். இப்போ கூட நிகழ்ச்சிகள்லாம் வந்துட்டு நீ வைத்த கேமராவை எடுத்துட்டாரு அண்ணாமலை. அண்ணாமலை எங்கே வச்சார் கேமராவை? அது சாமி ரூம்குள்ளே. அந்த கேமராவில் இப்போ தான் கேடி ராகவன் எடுத்திருக்காரு. அண்ணாமலை வைத்த கேமரா வேட்டிக்குள்ளேயே வச்சுட்டாரு. இதெல்லாம் இப்போ யார் சீசன்? கேடி ராகவனுடைய சீசன். அதே மாதிரி பாஜகவில் இருக்க ஒரு நிர்வாகி, அதான் ரேசர் சார், அவங்க அலிஷா அப்துல்லான்றவங்க கூட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னன்னா, இப்போ நடுவில் கூட நிறைய பேருக்கு பதவி கொடுத்தாங்க பாஜகவில். அதில் வந்து பெண்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு வந்து எந்த ஒரு பதவியும் கொடுக்கலன்ற குற்றச்சாட்டு வந்துச்சு. அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, திரு கேசவ விநாயகம் தான் இது எல்லாமே பண்ணுறாருன்ற மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அவரோட ரோல் எப்படி சார்? அவங்க ஒரு அதாவது அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் தான் பாஜகவுக்கே கொள்கை வகுப்பாளர். அவங்க பார்த்து யாரு கொடுத்தாலும் கட்சி வளருது, இல்லை வளராமல் போகுது, தேயுது, அழிஞ்சு போகுதாலும் அவர்களுடைய விருப்பம். கேசவ விநாயகத்துக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு செயலாளர். அப்போது கட்சி எப்படி வளர்க்கணும், கட்சி எப்படி தேய்க்கணும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு அவங்க கட்சி, அவர் தான் அதுக்கு அதிகார மையம். அவர் விருப்பப்பட்டால் நடக்கும், விருப்பம் இல்லைன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். அவர் எதிர்த்துலாம் போராட முடியாது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய திட்டமிடலும் கொள்கை வகுப்பாளர்களும் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் பிஜேபி கொள்கை. அமைப்பு செயலாளர் அவர்கள் தானே. பிஜேபி ஆர்எஸ்எஸ் கட்டுப்பட்டது தான். ஆர்எஸ்எஸ் தான் அதிகார மையம். அப்போ அவர்களை புறக்கணிச்சுட்டு எந்த அரசியலும் பண்ண முடியாது. ஆர்எஸ்எஸ் பல விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய சக்தி. அதனால் கேசவ விநாயகம் முதல்ல அண்ணாமலைக்கு அடக்கி வாசிட்டு இருந்தார். ஏன்? அண்ணாமலை பிஎல் சந்தோஷ் அகில இந்திய ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவரை சோப்பில் வச்சுருந்தார். வாங்குகிற பாதி அவர் கட்டிங் கொடுத்துருவார். அதனால் அந்த நட்பு இருந்தது. ஆனால் இப்போ அண்ணாமலை தெருவிலே கிடக்கிறார், ரஜினியை நம்பிட்டு இருக்கார். இதுதான் இப்போ அண்ணாமலையுடைய நிலைமை. சரி சார், இப்படியே போகிறப்போ என்னென்னா, பாஜகவில் அந்த பேரும் அடிபடுது, ஒரு பக்கம் தேர்தல் வந்துக்கிட்டு இருக்கு. அண்ணாமலையை கடைசி வரைக்கும் எந்த பொறுப்புமே கொடுக்க மாட்டாங்களா? இப்படியே வச்சுக்கிட்டே அனுப்பிடுவாங்களா சார்? இல்லை, அண்ணாமலை பாஜக வெளியே போக சொல்கிறாங்க. இப்போ அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார். அண்ணாமலை கட்சியாக தனி டெல்லியில் இப்போ அவருடைய குழுவில் உட்கார்ந்து ஒரு மாநில கட்சி பதிவு பண்ணுற முயற்சியில் இருக்கார். அவர் ஒரு இனிமேல் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர். விரைவில் அது விரைவில் ஒரு கட்சியினுடைய
மாநில தலைவராக வந்துடுவார். டிடிவி இருக்கார், ஓபிஎஸ் இருக்கார், பல பேர் இங்கே மாநில தலைவர் இருக்காங்களே, சீமான் இருக்கார். அதே போல் அவரும் இனி ஒரு மாநில கட்சியினுடைய ஒரு தலைவர். அதுலயாச்சும் அவரோட கொள்கை என்னவா இருக்கும் சார்? இந்துத்துவ கொள்கை இருக்குமா, திராவிட கொள்கை இருக்குமா? இல்லைங்க, அவர் கொள்கை ஆர்எஸ்எஸ் கொள்கையாக தான் இருக்குது. பிஜேபி இந்து மதத்தை, ஆர்எஸ்எஸ்ஐ, பாஜகவை தூக்கி பிடிக்கக்கூடிய கொள்கையாக தான் இருக்கும். எது பிஜேபி இருக்கிற வரை. பிஜேபி முடிஞ்சு போச்சு, அடுத்த தேர்தலோட பிஜேபி முடிஞ்சு போச்சு 29. காங்கிரஸ்னா இவர் காங்கிரஸுக்கு ஆதரவாக வந்துடுவார். இருக்கிற 5000 கோடியை காப்பாற்றுவதற்கான கட்சி தான் இவருடைய கட்சி. அவ்வளோ சுத்து வச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம். ஆனால் எல்லாம் பார்க்குறவங்க எல்லாமே அவர் வந்து ஒரு ஊழல் படி ஆமாம், ஊழல் எல்லாம் ரேஷன் கடையில் தான் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஊழல் தமிழ்நாட்டில், இந்தியாவில் யாருமே ஊழல் பண்ணுறது இல்லைங்க. ஊழலே இல்லாமல் மிக எளிமையாக வாழுகிற ஆட்கள் தான். குறைஞ்சது 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி தான் தேடி வச்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு ஊழலா, லஞ்சமா? 50,000 கோடி 1 லட்சம் கோடிலாம் தேடி வச்சதெல்லாம் ஒரு ஊழலா? இதுதான் தமிழ்நாடு. அவ்வளோ இளைஞர்கள் பட்டாளம் இருக்கே சார். எப்போ பார்த்தாலும் அண்ணாமலை அண்ணா, அண்ணாமலை அண்ணான்னு வராங்க. நீங்கள் ஒரு 1000 கோடி வச்சிங்கன்னா உங்களுக்கு பின்னாடியும் அண்ணான, உங்களுக்கு பின்னாடி 1000 பேர் வருவான். ஓட்டுக்கு 2 ரூபா குவார்ட்ரு, காக்கா பிரியாணி குடிச்சிங்கன்னா உங்களால் நினைத்த நேரத்தில் ஒரு 10,000 ரூபாய் திரட்ட முடியும். இதான் தமிழ்நாடு அரசியல். அவன் திமுகவுக்கும் கூலிக்கு போவான், அதிமுகவுக்கும் கூலிக்கு போவான், பிஜேபிக்கும் கூலிக்கு போவான். லாரியும் பணமும் காந்தியும் கொண்டு நிறுத்தினீங்கன்னா எல்லாம் ஏறிக்குவான். எந்த கட்சியெலாம் தெரியாது, எந்த கட்சி சொல்லிக்கலாம் கோஷம் போடுவான். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். அண்ணாமலைக்கு கன்ஃபார்மாக இந்த வாட்டி சீட்டு கிடையாது. அண்ணாமலை பார்த்தா அவர் ஒரு மாநில கட்சி தலைவராக, அப்புறம் யார் சீட்டு கொடுப்பா? அவரே தேர்தலில் நிற்க வர, அவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரே 234 வேட்பாளரை போட போறாரு. இப்போ பாஜகவோட ஓட்டுலாம் இந்த சைடு செதறுமே சார். ஆமாம், பாஜக அழிஞ்சு போயிடும். இந்தியாவிலே பாஜக அழிஞ்சு போயிடும். அடுத்த பிரதமரே அண்ணாமலை தான். சார், நம்ம நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணோம் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பல்வேறு டாபிக் பற்றி நம்ம நிறைய பேசலாம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.